வெற்றி அடைந்து விட்டார். யார் தன்னை தவறிலிருந்து பாதுகாத்து, தவறென்று தெரியுது, தவறென்று புரியுது, ஒன்று குர்ஆன் சொல்லுகிறது, இன்னொன்று ஹதீஸ் சொல்லுகிறது, ஆக இது தவறென்று தெரிகிறது, அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். கது அஃப்லஹ, திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். இன்றைக்கும் சரி, நான் வெற்றியாளனா, நான் அல்லாஹ்விடத்துல வெற்றிக்குரியவனா, நபியிடத்துல நான் ஒரு பாராட்டுக்குரியவனா, நான் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவனா, எனக்கு சக்ராத்தில் லேசாகக்கூடிய ஒரு மனிதனா, இந்த கபரு சொர்க்கத்துடைய பூங்காவாக மாறுமா, இந்த கேள்வி எனக்கு லேசாக்கப்படுமா, நான் சொர்க்கத்துக்குரியவனாக ஆகுவேனா என்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் நான் தவறிலிருந்து, தப்பிலிருந்து, குற்றம் குறைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கது அஃப்லஹ, திட்டமாக வெற்றி அடைந்து விட்டான் அல்லாஹ் சொல்கிறான். யாரு? மன் ஸக்காஹ, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள். எந்த ஒரு நஜீஸையும் பூசிக்கொள்ளாமல், எந்த ஒரு தவறையும் தன்னிலே உண்டாக்கி கொள்ளாமல், அனைத்து தவறிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட மனிதன் வெற்றி அடைந்து விட்டான். கது அஃப்லஹ, வெற்றி அடைந்து விட்டான். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன? ஈமான் தான். கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கது அஃப்லஹல் முஃமினூன், இந்த ஆயத்திலே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வெற்றி அடைந்து விட்டார்கள், திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள், ஜெயம் பெற்று விட்டார்கள், ஈடேற்றம் அடைந்து விட்டார்கள். யார்? கது அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், மூமீன்கள் ஜெயம் அடைந்து விட்டார்கள். ஆக மேலால் அல்லாஹ் ஜல்ல ஜலால் நல்லடியார்களே, நம்மை தவறிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள, தப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள, நாம் ஏனைய குற்றம் குறைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள அடிப்படை நம்மகிட்ட ஈமான உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டாக்கணும், ஆகிரத்துடைய நம்பிக்கை உண்டாக்கணும். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிடுறது இல்லை. இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால்தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை நம்பி, அல்லாஹ்வை நம்பி, ஆகிரத்தை நம்பி, யாரிடத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் ஆகிரத்துடைய நம்பிக்கை வருமோ இவர் வெற்றி அடைந்து விட்டார். இந்த நம்பிக்கை தான் மனிதனை தவறிலிருந்து பாதுகாக்கும். இந்த நம்பிக்கை தான் மனிதனை குற்றம் குறைகளிலிருந்து அவனை பாதுகாக்கும். இந்த நம்பிக்கை இல்லை என்றிருந்தால் தெரிந்திருக்கலாம், பொய் சொல்வது தவறென்று தெரியலாம், ஆனால் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். ஏமாற்றுவது தவறென்று தெரியலாம், ஆனால் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். இதே போல இது தவறான பார்வை என்று தெரியலாம், ஆனால் அந்த பார்வையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். இது தவறான கேள்வி என்று தெரியலாம், தெரிந்ததனால் மட்டும் ஒரு மனிதன் தவிர்த்து கொள்ள முடியும் என்கிறது அல்ல. பெரியார்களே, ஒரு தவறிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான அடிப்படை அவன்கிட்ட அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரணும், அவன்கிட்ட ஆகிரத்துடைய நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்து தவிர்த்து கொள்வாரு, அந்த அளவுக்கு நன்மைகள் செய்வார். தொழுகிறது நன்மை என்று தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது தெரிந்ததும் ஒரு மனிதன் தொழுது விடுவான் என்று சொல்லிவிட முடியாது. எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் தொழுகை பர்து என்கிறது, ஆனால் தொழ முடியாது. எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் நோன்பு பர்து என்று, ஆனால் நோன்பு நோக்க முடியாது. எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் குர்ஆன் ஓத வேண்டும் என்பது, ஆனால் குர்ஆன் ஓத முடியாது. எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் திக்ர் செய்ய வேண்டும் என்று, ஆனால் திக்ர் செய்ய முடியாது. தெரிந்திருக்கிறது, ஆனால் செய்ய முடியாது. அப்ப செய்விப்பது எது? தொழுகையை தொழ வைப்பது எது? நோன்பு நோக்க வைப்பது எது? ஜகாத் கொடுக்க வைப்பது எது? ஹஜ்ஜி செய்விப்பது எது? நல்லமல்களை செய்விப்பது எது? ஆக ஈமான் தான் இந்த அமல்களை செய்விக்கும். ஈமான் ரெண்டு விஷயங்களை செயல்படுத்தும். ஒன்று நல் அமல்களை செய்விக்கும், தவறிலிருந்து, தப்பிலிருந்து, பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும். உள்ளத்துல ஈமான் வந்தால் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் அமல் செய்யற விஷயத்துல உற்சாகப்படும், சந்தோஷப்படும். இந்த அமல்கள், இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் அமல் செய்யற விஷயத்துல உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இரவுல நின்று வணங்குவது
அது சிரமம் அல்ல, அது ஒரு சந்தோஷம். பகல்ல நோன்பு பிடிப்பது அது ஒரு பாரம் அல்ல, அது ஒரு சந்தோஷம். ஆனால் ஈமான் இல்லை என்றிருந்தால் இரவு தொழுவதும் கஷ்டம்தான். இரவு விடுங்க, பகல்ல தொழுவதும் கஷ்டம்தான். பகல் நேரமும் தொழ முடியாது. நோன்பு நோட்பதுங்கிறதும் அதுவும் சிரமம் தான். ஒரு மாசத்துல, வருஷத்துல ஒரு மாசம் இல்ல, அது ஒரு நாளாக இருந்தாலும் அது பெரிய சிரமம் தான் மேலான். ஆனால் அதே நேரத்தில் ஈமான் பலகீனப்பட பாவங்கள்ல சந்தோஷம் இருக்கும், பாவங்கள்ல இன்பம் இருக்கும், பாவங்கள்ல ஆர்வம் இருக்கும், பாவங்கள்ல ஆசை இருக்கும். ஆக மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ, பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ, அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னை களங்கப்படுத்திக் கொள்கிறார்களோ, யார் தன்னை களங்கப்படுத்திக் கொள்கிறார்களோ, பாவங்களையும் செய்து, தவறுகளையும் செய்து, தப்புகளையும் செய்து, குற்றம் குறைகளையும் செய்து, இப்படி தன்னை யார் களங்கப்படுத்திக் கொண்டார்களோ இவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மன் தஸ்ஸாஹா கலக்கிறது, கலங்க வைக்கிறது. ஈமானை பரிசுத்தமான ஈமானுடன் பாவங்களை செய்து அந்த ஈமானை துருப்பிடிக்க வைக்கிறது, அந்த ஈமானை இருளடைய செய்கிறது, அந்த ஈமானை கலப்படமாக ஆக்கிக் கொள்வது. யார் தன்னை கலங்கப்படுத்திக் கொள்வார்களோ இவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே கூறுகிறான். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திட வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம். அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சந்தோஷத்தை ஈமானுடனும் சாலிஹான அமலுடனும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்திட வாழ்க்கை ஒரு சின்ன கால வாழ்க்கை. எங்களுக்கு தெரியும், நாம பிறந்ததும், நாம பிள்ளையாக இருந்ததும், பாடசாலைகளுக்கு மദ്രസാக்களுக்கு போனதும், தொழில்துறையோடு சம்பந்தப்பட்டதும், நம்ம குடும்ப வாழ்க்கையோட தொடர்பானதும் நேற்று போல் இருக்கிறது. ஆனால் எங்களோட அதிகமானவங்களோட வாழ்க்கை காலம் முடிந்து விட்டது. இன்னும் இருக்கிறது சின்ன காலம்தான், இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலமாக இருந்தாலும் அது பெருமதியான காலம். தவறுகளுக்கு, தப்புகளுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இஸ்திக்பார் வச்சிருக்கிறான், தௌபா வச்சிருக்கிறான். இஸ்திக்பார் மூலமாக, தௌபா மூலமாக உலகத்தில் அதை செய்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் நம்மை சுத்தமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் நாம் ஒவ்வொருவரும் நல் அமல் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். எந்த அளவுக்கு பாவத்தில் ஒரு வெறுப்பு ஏற்படணும், பாவம் என்றால் ஒரு வெறுப்பு ஏற்படணும், பாவம் என்றால் அதை கண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பாவம் என்றால் கண்ணை மூடிக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும், பாவமான ஒரு சூழலில் இருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மனோநிலையை நாம் உண்டாக்க வேண்டும். நன்மையான காரியம் என்றிருந்தால் ஆசையோடு ஆர்வத்தோடு அதில் கலந்து கொள்ள வேண்டும். நஃப்ஸ் கொஞ்சம் இடம் கொடுக்காவிட்டாலும் நாம் அதில் உட்கார வேண்டும், அதில் நாம் அமர வேண்டும், அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் கேட்க வேண்டும். சந்தோஷத்தோடு உட்கார வேண்டும், சந்தோஷமாக உட்கார வேண்டும், சந்தோஷமாக தீனுடைய விஷயங்களை படிக்க வேண்டும், சந்தோஷமாக ஒவ்வொரு அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, இது உலகத்துடைய வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு கபருடைய வாழ்க்கை வைத்திருக்கிறான், கியாமத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். நாளை கியாமத்துடைய நாள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொருவரையும் எழுப்பியே ஆகுவான். யாரையுமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், யாரையும் அல்லாஹ் விட மாட்டான். அது புறமாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் எழுப்புவான், அதையும் அல்லாஹ் எழுப்புவான். மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, முழு மக்களையும் அல்லாஹ் எழுப்பியே ஆகுவான். எழுப்பின பிறகு அல்லாஹ் அங்க தீர்ப்பு வழங்குவான், தீர்ப்பு வழங்குவான். அவன் காதிரே முத்தலக், இவ்வளவு பேரும் சொர்க்கவாதிகள், நீங்க சொர்க்கம் போங்க, இவ்வளவு பேரும் நரகவாதிகள், நீங்க நரகம் போங்க, அப்படி அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியும். அவன் நீதியாளன், நியாயமானன். ஒருத்தரை சொர்க்கத்துக்கு போங்க சொன்னால் அவன் சும்மா சொல்ல இல்லை, அவருடைய ஈமான அமலை வைத்துத்தான் அல்லாஹ் அவரை சொர்க்கம் போக செய்கிறான். ஒருத்தர் அல்லாஹ் நரகத்துக்கு போக சொல்றான்னு சொன்னால் அவன் சும்மா நரகத்துக்கு போக சொல்ல இல்லை, அவருடைய ஈமான் அமலுடைய பலகீனமும் அவர் தெரிக்கிற தவறும் தப்புகளை வைத்துத்தான் அல்லாஹ் அவரை நரகத்துக்கு முடிவு செய்கிறார். அப்படி அல்லாஹ்வுக்கு முடிவு செய்ய முடியும். ஆக ஈமான் அமலுடைய முடிவு சொர்க்கம் தான். வஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸுலன் பிமா கானூ யஅமலூன். யார் ஈமான் உள்ளவர்களாகவும் சாலிஹான அமல் உள்ளவர்களாகவும் ஆகுவார்களோ அவர்கள் போய் சேரக்கூடிய இடம்
சொர்க்கம்தான். ஈமான் அமலுடைய முடிவு சொர்க்கம்தான். இதே நேரத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தவறு செய்தவர்கள், நீங்க தப்பு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போங்க என்று மட்டும் சொல்லிவிட மாட்டான். அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு முடியும். அப்படி இருந்தும் அல்லாஹ் சாட்சி பூர்வமாக நிரூபிப்பான். நீ ஏன் நரகத்துக்கு செல்கிறாய், என்னென்ன காரணங்களினால் நீ நரகத்துக்கு செல்கிறாய். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாளை கியாமத்தினால பலவிதமான சாட்சிகளை நமக்கு முன்னால் கொண்டு வருவார். ஒரு சாட்சி தான் நம்ம ஒவ்வொருவருடைய 2 தோள்களிலையும் 2 மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த 2 மலக்குகளும் நம்மட ஒவ்வொரு செகண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதன் முணங்குகிறான் என்றிருந்தால் ஏன் முணங்குகிறான் என்பதையும் அவர்கள் விளங்கி அதை பதிவு செய்கிறார்கள். முணக்கம்தான் என்பதனால் அதை விட்டுவிட மாட்டார்கள். ஒமா யல்ஃபில் மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு வார்த்தையும் நீங்க பேசுறதில்ல அந்த 2 பேருக்கு முன்னாலே ஒழிய. எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அந்த 2 பேரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்மை என்றிருந்தால் நன்மையான மலக்கு பதிவு செய்கிறான், தவறு என்றிருந்தால் பாவமான மலக்கு அதை பதிவு செய்ய, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அதை பதிவு செய்கிறார். மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அதீத் ரகீப் என்கிற மலக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பட்டோலைகள் தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய செயல்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்படும் என்பதல்ல. ஒக்குள்ள இன்சான் மனிதன் என்று பிறந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சொல்றான், அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி. அவருடைய கழுத்துல ஒரு பட்டோலை தொங்க வைத்திருக்கிறோம், ஒரு புத்தகம் ஒன்று தொங்க வைத்திருக்கிறோம். அதுல யார் எழுதுகிறார்கள்? மலக்குகள் எழுதுகிறார்கள். இந்த எழுதப்பட்ட புத்தகங்களை நாம் இங்கு வெளியாக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், உனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமா கிதாபன். நாங்க கியாமத்துல புத்தக ரூபமாக வெளியாக்குவோம். இங்கே அல்ல, அது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வெளியாக்கப்படக்கூடிய இடம் கியாமத்தினால் தான். உனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன். கிதாபு புத்தக ரூபத்துல நாளை கியாமத்துல நாங்க அதை வெளியாக்குவோம். யல்காஹு மன்ஷூரா, அப்படி பறந்து விரிந்து கிடக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், ஒவ்வொருவருடைய பட்டோலையும் அப்படி பறந்து விரிந்து கிடக்கும். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், நீ செய்த அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இக்ரா கிதாபக், நீயே உன்னுடைய பட்டோலையை வாசிப்பார், நீயே உன்னுடைய ரிசல்ட், உனக்கு ரிப்போர்ட் தரப்பட்டிருக்கு, இந்த ரிப்போர்ட் நீயே வாசி, நீயே வாசி. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்னைக்கு நீ முடிவு செய்யலாம், எனக்கு உலகத்துல தரப்பட்ட வாழ்க்கை என்ன, சொர்க்கத்துக்கு நான் வாழ்ந்த முறை, அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்த முறை என்ன சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதா அல்லது என்ன நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிறதா? யாரும் முடிவு செய்யணும் என்ற அவசியம் இல்லை, நீயே முடிவு செய்யலாம். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நீயே உண்ட ரிசல்ட்டை வாசிப்பார், உண்ட ரிப்போர்ட் உனக்கு தரப்பட்டிருக்குது, நீயே வாசிப்பார். யாரும் வாசித்து உனக்கு சொல்லணும் இல்லை, அத்தனை பேரும் வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அத்தனை பேரும் தன்னுடைய முடிவை தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை பார்த்ததும் மனிதன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. இது என்ன புத்தகம், இது என்ன ரிப்போர்ட்? அது சார், நான் செஞ்ச சின்னது பெருசு அத்தனையும் பதியப்பட்டிருக்கிறது. எமக்கு நேற்று நடந்த விஷயங்கள்ல பாதி தான் ஞாபகம் இருக்கும், பாதி ஞாபகம் இல்லை. போன கிழமை விழுந்த விஷயத்துல காவாசி ஞாபகம் இருக்கும், முக்காவாசி ஞாபகம் இல்லை. போன மாசம் முடிஞ்சதுல நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு ஞாபகம் இருக்கு. போன வருஷம் அகவே ஞாபகம். ஆனால் அதை பார்த்தது நாம் சொல்லுவோம், மாலி ஹாதல் கிதாப், இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன ஏற்பட்டது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. சின்னது பெருசி ஒன்றுடாமல் அத்தனையும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு சாட்சி. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதே ஒரு சாட்சியாக ஆக்குவார். இரண்டாவது ஒரு சாட்சி தான் இந்த பூமியை அல்லாஹ் சாட்சி ஆக்குவார். இந்த பூமியில இப்ப இந்த